வந்து 8ஆம் பாவம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து முடக்கு ராசி ஆகிட்டால், 8ங்கிறது வந்து என்ன திடீர் அசிங்கம், அவமானங்கள், அதே பண வரவு, அதே மாதிரி வந்து திடீர் புதையல் யோகம்னு சொல்கிறான். சிலருக்கு வந்து அடிப்படையாகவே ஜோதிட ரீதியாக வந்து புதையல் யோகம் இருக்கும். ஆனால் அது கெட்டு போச்சுனாக்கா அது இருக்காது. அதாவது வந்து யோகங்கள் வந்து இந்த வாசற்படி வரைக்கும் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி இருந்து அந்த இடம் தெரிஞ்சும் நம்பிக்கை இருந்தும் ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதிரி புதையலெல்லாம் நியாயமாயா? புதையல்லாம் கிடைக்குமா? எவன் புதையல் வச்சிருப்பான் அப்படின்னா, இன்றைக்கு திடீர் பணம் வரவு கூட புதையல் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு சொத்து எழுதி வைக்கிறாங்க, மூதாதையர் சொத்து, பூர்வீக சொத்து, அனாமத்து சொத்து, இதுவும் 8ஆம் இடம் தான். அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வருது, ஒரு வாய்ப்பு வந்துட்டது, உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா, அந்த இடம் நல்லா இருந்தால் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இந்த பிள்ளை போன சொத்தும்பாங்க இல்லையா, அனாமத்து சொத்துங்கிறாங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனால் திருமணம் பண்ணுற இடத்துல வந்து 2 பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி. நீங்கள் அக்காவை கட்டிட்டீங்க, தம்பி இருக்கிறான், தம்பிக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு சூழ்நிலை, அப்படி ஆகக்கூடாதுங்கிறது விதி ஐயா. அவனுடைய சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, சரியில்லாமல் இடையில ரொம்ப நாள் இருக்க முடியாத சூழ்நிலை. அந்த சொத்து எல்லாமே அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், பல சொத்துக்களுக்கு வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கான் அவங்க மாமனார். அது உங்களுக்கு தானே வரும், அதானே நியாயம். அது புதையல் மாதிரி தானே, மச்சனுடைய சொத்து உங்களுக்கும் வருது மனைவி மூலமாக. அப்போ அது வந்து உங்களுடைய புதையல் மாதிரி தானே. இப்படி பல விஷயங்களை புதையலுங்கிறது இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். புதையல்னா மண்ணுக்குள்ள இருந்த புதையல் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. இப்படி திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம். அனாமத்து சொத்து, அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம், இந்த மாதிரி பணங்கள்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அது நல்ல மாதிரியா இருந்தால் அப்படியே கிடச்சிரும் உங்களுக்கு. அது கெட்டு போச்சுன்னா அந்த வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு வராது. அப்புறம் என்னதான் நீங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போய் எனக்கு நியாயமானது எனக்கு தான் சேர கோர்ட்டில் போனாலும் கூட நிற்காது, கேஸ் நிற்காது, உங்களுக்கு சாதகமாக வராது. இதுதான் இந்த 8ஆம் பாவத்தோட நிலை. அப்போ இதற்கான வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, உங்களுக்கானது இந்த பரிகாரம் வந்து இந்த நீங்கள் செய்ய வேண்டியது குச்சனூர் சனீஸ்வர பகவான் இருக்குது. குச்சனூர் சனீஸ்வர பகவான் அது வந்து சுயம்புவாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனீஸ்வரன். அந்த வழிபாடு செய்யலாம். அடுத்து வந்து திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வழிபாடும் செய்யலாம். அப்போ நீங்கள் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ சீட்டு பணங்கள் நீங்கள் போடுவதோ கூட உங்களுக்கு செட் ஆகாது இந்த 8ஆம் பாவம். ஒருவேளை அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி இருந்தால் இந்த திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலும் குச்சனூர் சனீஸ்வர வழிபாடும் செய்துக்கலாம். இதுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும்.